ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்கலான்னா, நீங்க வந்து ஒரு அரசு ஊழியரா, இல்ல உங்க வீட்ல யாராவது அரசு வேலையில இருக்காங்கன்னா, அப்போ உங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுவரைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல சைன் வாங்குனா போதும். ஆனா இனிமே அப்படி கிடையாது. முதலமைச்சருடைய நேரடி ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் இனி பதவி உயர்வு கிடைக்கும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன புது ரூல்ஸு, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பணியாளர்களுக்கான பதவி உயர்வு விஷயமா, அதாவது ப்ரமோஷன் பேனல் கைட்லைன்ஸ்க்காக அரசு இப்போ ஒரு புதிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அரசு துறைகளில் ஏற்படுற காலி பணியிடங்கள்லாம் ரொம்ப வேகமாகவும் அதே சமயம் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையான முறையிலையும் நிரப்புனதுக்காக தான் இந்த புது கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்திருக்க முதல் அதிரடி மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஒப்புதல் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கு ப்ரமோஷன் தரணும்னா அந்தந்த துறை செயலாளர்கள், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸு, அப்புறம் மனிதவள மேலாண்மை துறை, அப்புறம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுடைய ஒப்புதல் இருந்தாலே போதும். ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாதுங்க. இனி வரும் காலங்களில் பதவி உயர்வு கோப்புகள் எல்லாமே தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் முதலமைச்சருடைய நேரடி ஒப்புதல் வாங்கியே ஆகணுன்றது தான் கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்ததாக தகுதி பட்டியல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, அரசு உத்தரவுப்படி ஒவ்வொரு பதவிக்குமான ப்ரமோஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ண ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடைய இறுதி நாள், க்ரூஷியல் டேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த தகுதி பட்டியல் பார்த்திங்கன்னா தயார் பண்ணுவாங்க. சரி, ப்ரமோஷனுக்கு வந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய செக்கிங் இருக்குது. பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்படுற ஒரு அதிகாரியுடைய முந்தைய 5 வருஷ கால சர்வீஸ் ரெக்கார்டை முழுசாக செக் பண்ணுவாங்க. இந்த 5 வருஷத்தில் அவர் மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கைகள் பாய்ஞ்சிருந்தா, ஏதாவது தண்டனைகள் வாங்கியிருக்காரான்ட்டு ரொம்ப தீவிரமாக சரிபார்க்கப்படும் சொல்கிறாங்க. முக்கியமாக விதி 17B படி பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி மேலே கடுமையான குற்றச்சாட்டுக்கு நிலுவையில் இருந்தாலோ அல்லது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருந்தாலோ அவருடைய பெயரை தகுதி பட்டியலில் சேர்க்காம தள்ளி வச்சிருவாங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. வெறும் ஆரம்பகட்ட விசாரணைகள் அல்லது சின்ன சின்ன எளிய குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்தால் அது ப்ரமோஷன் லிஸ்ட்டில் சேரத்துக்கு எந்த விதத்துலையும் தடையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரப்போ பொது விதி 39 கீழ் தற்காலிக பதவி உயர்வுகள் டெம்பரவரி ப்ரமோஷன்ஸ் வழங்குவதற்கும் இந்த அரசாணையில் வழிவகை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறப்போ சும்மா ரேண்டமாக பண்ண மாட்டாங்க. ஒரு அதிகாரியோட தகுதி, மெரிட்டு, அவருடைய பணி மூப்பு நிலை, சீனியாரிட்டி, நம்ம அரசாங்கத்தோடைய இடஒதுக்கீடு விதிகள், ரிசர்வேஷன் ரூல்ஸு, இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணி தான் பட்டியல் வந்து உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த காரணங்களுக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ பதவி உயர்வை வந்து தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ வேணாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ரமோஷன் வேணாம் சொன்னாங்கன்னா அவங்களுடைய விவரங்கள்லாம் உரிய ஆவணங்களோடு தனியாக பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரமோஷன் ப்ராசஸில் லேட் ஆகிறத தவிர்க்க சில சூப்பரான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் காலி பணியிடம் வரப்போகுதுன்னா அது நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான மதிப்பீடுகள் வந்து அரசுக்கு அனுப்பி வைக்கணும். இதனால் நிர்வாக தாமதங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் சொல்கிறாங்க. இரண்டாவது, தகுதியான அதிகாரிகள்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஆணை கண்டிப்பாக அவங்க கைக்கு கிடைச்சிடணும். இதை வந்து அந்தந்த துறை செயலாளர்கள் உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, தகுதி பட்டியல் தயாரிப்பில் நடக்கிற எல்லா குளறுபடிகளையும் கலைஞ்சி ஊழியர்களுடைய திறமை அடிப்படையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரமோஷன் கொடுக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய அரசாணையோட நோக்கமாக இருக்குது. இந்த புது ப்ரமோஷன் ரூல்ஸ் ஆகட்டும், சிஎம் அப்ரூவல் கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அரசு அதிகாரிகள் மத்தியில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.